நெஸ்லே நிறுவன பால் பவுடரில் புழு கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரேமதாசன் என்பவர் தனது இரட்டை குழந்தைகளுக்கு நெஸ்லே நிறுவன தயாரிப்பு பால் பவுடரை வாங்கி கொடுத்தார். பாலை குடித்த குழந்தைகளுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மருத்துவர்களின் பரிசோதனையில் பால் பவுடரால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து பிரேமதாசன் தமிழ்நாடு உணவுப் பொருள் ஆய்வகத்திற்கு பால் பவுடரை அனுப்பி பரிசோதித்த போது லார்வா என்ற புழு பால் பவுடரில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நெஸ்லே பால் பவுடர் மீது எழுந்துள்ள புகாரை தொடர்ந்து கோவை முழுவதும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைகளில் நெஸ்லே பால் பவுடர் மாதிரிகளை சேகரித்து சோதனைக்கு அனுப்பி வருகின்றனர். கடந்த ஏப்ரல் 14 வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கறதுக்கு போயிருந்தேன். கூடவே எனக்கு இரட்டை குழந்தைகள் 15 மாச குழந்தைங்க, அவங்களுக்கு பால் பவுடர் வாங்கணுங்கிறதுக்காக நெஸ்லே கம்பெனியோட நான் ப்ரோ 3 அப்படிங்கிற ஒரு பால் பவுடர் வாங்கி வந்திருந்தோம். 15 நெக்ஸ்ட் டே 15 சரி குழந்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைக்கு 15 மாச குழந்தைங்க சின்ன குழந்தைக்கு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டாங்க. சரி பெரிய பையனுக்கு கொடுக்கலான்னு சொல்லி கலக்கும்போது பார்த்தா அதில் சின்னதாக நெளிகிற மாதிரி இருந்ததுங்க. என்னன்னு சொல்லி பயந்துட்டு வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி நெஸ்லே கம்பெனிக்கு கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்புறம் 18th அன்னைக்கு ஒரு பையனுக்கு சின்ன ஒரு ஸ்கின்ல ஒரு இது மாதிரி இருந்து இட்சிங் இருந்தது. உடனே போய் ஃபுட் சேஃப்டி விங்கில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது என்னன்னா, நம்ம குழந்தைகளோட ப்ராடக்ட்ல இந்த மாதிரி வரக்கூடாது. நம்ம பார்த்ததுனால பரவாயில்ல, பார்க்காம கொடுத்ததுன்னா ரொம்ப இதாகி போகும். இதுதான் பெட்ரோல்களுக்கு இத்தனைக்கு அது மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா அது இன்டேட்ல இருக்கு, 2016 வரைக்கும் இருக்கு. ஸோ இன்டேட்ல இருக்கிற ப்ராடக்ட்ல அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பவுடர் இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறத நல்லா பார்த்து செக் பண்ணி கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய இந்த மெசேஜ். அதுக்காக தான் கொஞ்சம் எல்லாரும் அவேர்னஸ்க்காக தான் இதை சொல்றோம். நம்ம இப்பிரச்சனையில் பிரேமதாசன் இழப்பீடு கோரி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஏற்கனவே நெஸ்லே நிறுவனத்தின் மேகி நூடுல்ஸ் விவகாரத்தால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ள நிலையில் அடுத்தடுத்ததாக நெஸ்லே நிறுவன பால் பவுடர் விவகாரமும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது.